தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியமுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்புடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தாளமுக்க தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து இன்று மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹமாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை உடர்த்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி ஒடதுப்புற பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. ரெக்டர் அளவுகோலில் குறித்த நிலநடுக்கம் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடதும்பர தேவகந்திய கிராமத்தில் நேற்று மாலை 5:05 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. டெட்வா சூறாவளியின் தாக்கத்தால் வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப 5 மில்லியன் ரூபாய் வழங்குவது குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு 10 TH-57 ரக விமானங்களை அமெரிக்கா இலவசமாக வழங்க உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இந்த விமானங்களுக்காக அமெரிக்கா எந்த கட்டணத்தையும் வசூலிக்காது. மேலதிக பாதுகாப்பு தளவாடங்கள் திட்டத்தின் டிஃபென்ஸ் ஆர்டிகிள்ஸ் புரோகிராமில் இவை இலங்கைக்கு மாற்றப்படுகின்றதாகவும் டெக்சாஸில் தயாரிக்கப்பட்ட நம்பகத்தன்மை வாய்ந்த இந்த விமானங்கள் 2026 ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையை வந்தடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டித்வா சூறாவளி போன்ற இயற்கை அழுத்தங்களின் போது தேடல் மற்றும் மீட்பணிகளில் விமானங்கள் வகிக்கும் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டி இந்த 10 விமானங்களும் விமானப்படையின் திறனை அதிகரிப்பதோடு விமானிகளுக்கான பயிற்சிகளையும் மேம்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் மழையினால் கிரானுக்கும் புலிபாய்ந்தகல் பிரதேசத்தை இணைக்கும் கிரான் பாலத்துக்கு மேலால் 4 அடி உயரத்துக்கு வெள்ள நீர் பாய்ந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. புலிபாய்ந்தகல் பிரதேசத்துக்கும் கிரானுக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது. பல குளங்களில் வெள்ள நீர் நிறந்ததை அடுத்து வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளது. புத்தளம் கருவள கஸ்விவ தப்போவ இரும்பு பாலத்தில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சொகுசு பஸ் ஒன்று வேனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 4 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக தற்போது யாழ் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றதாக சீரற்ற காலநிலை தொடர்பாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தாளமுக்கமானது ஆழ்ந்த தாளமுக்கமாக காணப்படுவதால் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹபீப் நகர பிரதேசம் தற்போது கடுமையான கடல் அரிப்புக்குள்ளாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக மீனவர்கள் தமது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் முக்கிய இடமே கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளமை மீனவர் மத்தியில் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. கடல் அரிப்பு காரணமாக பொதுமக்கள் அன்றாட போக்குவரத்துக்காக பயன்படுத்தி வந்த பாதை தற்போது கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு மக்கள் பயணிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாது கரையோரமாக காணப்பட்டு வந்த பல மரங்கள் கடல் அரிப்பு காரணமாக வேரோடு சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கடலோர பாதுகாப்பு துறைகள் இந்த விடயத்தை தீவிரமாக கவனத்தில் கொண்டு உடனடி மற்றும் நீண்டகால தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
நாட்டில் நிலவிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அனர்த்த நிலைமைகள் காரணமாக உயர்தர பரீட்சையின் சில பாடங்களுக்கு தோற்ற முடியாமல் போன மாணவர்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 2026 ஜனவரி 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 44 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவச பாடசாலை சீருடைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்திறன் கல்வி அமைச்சின் திட்டத்தின் கீழ் இந்த சீருடை விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுடன் மட்டுமின்றி அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்கள், கல்வி கற்கும் பௌத்த பிக்குகள் மற்றும் சாதாரண மாணவர்களையும் உள்ளடக்கியுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு காந்தரோடை விகாரை என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை நேற்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரிகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து கந்தரோடை விகாரை என நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்கந்தரோடை விகாரைகள் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதன இடத்தினை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரதேச சபையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை அடுத்து வீதிகளில் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகைகளை அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது. மாவனெல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொந்தேனிய சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் வேன் சாரதி, அவரது மனைவி மற்றும் பஸ் சாரதி ஆகியோர் காயமடைந்து மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் வேன் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேகாலையில் இருந்து மாவனெல்லை நோக்கி பயணித்த வேன் ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் 4734 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக 791 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நவகமுவில் அமைந்துள்ள தொழிற்சாலையொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தீயை கட்டுப்படுத்த 5 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.